உங்கள் பிரபஞ்சத்தையும் உங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து எப்படி நீங்கள் வாழ்க்கையில் நினைப்பதையெல்லாம் நடக்க முடியும், அடைய முடியும், சொல்ல முடியும் என்றால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் நீங்கள் நினைப்பதெல்லாம் எவ்வாறு அடைய முடியும் என்பதையும், எதன் மூலம் அடைய முடியும், என்ன நீங்கள் செய்யணும், எவ்வாறு இருந்து செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நான் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நினைப்பதெல்லாம் நடக்கும், வெற்றி நிச்சயம். ஆழ்மனதின் அற்புத சக்திகள். நீங்கள் ஒரு தொழிலை செய்ய எண்ணும் போது என் மனப்பான்மையில் ஈடுபடுகிறீர்களோ அதற்கேற்ப முதல்ல பிரபஞ்சம் அந்த என்னண்டு ஈக்கிறதாண்ட பற்றி கதைச்சிட்டு இப்போ இந்த எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறேன். அதற்கேற்ப உங்கள் செயல் வெற்றி தோல்வியை அடைகிறது. வெற்றி மனப்பான்மையுடன் செயல்பட்டால் வெற்றியும் தோல்வியும் மனப்பான்மையுடன் தன்னம்பிக்கையற்று செயல்பட்டால் தோல்வியும் அடைவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றியை அடைவீர்கள். ஆனாலும் எவ்வாறு உங்கள் மனநிலையை ஒருநிலைப்படுத்தி பிரபஞ்சத்தை உங்கள் வசப்படுத்தி நீங்கள் நினைப்பதை அடைவதென்பதை பற்றி நான் பேர்ந்து இடையில சொல்லுவேன். வடிவம் முழுமையாக கேளுங்க. இது வசிரஜி பிரெயின் சேனல். தொடர்ந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் வீடியோக்களுக்கு கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்களப்பா. என்னோட தொடர்ந்து இணைந்திருக்கிறதுக்கு இந்த வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் விலைக்கில் ஓல் பட்டன்களை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள். கமெண்ட் மூலம் ஏதாவது எழுதி கேட்கலாம், ஏதாவது தெரிய விரும்பினா. சரி, தொடர்ந்து பார்க்கலாம். ஆகவே வெற்றியும் தோல்வியும் உங்கள் மனப்பான்மையிலிருந்து உருவெடுக்கின்றது. மனப்பான்மை என்பது உங்கள் உள்ளத்தில் தொடர்ந்து நிலை பெறும் சிந்தனை தான். அந்த சிந்தனை சிலருக்கு ஒரு நிலையில் இருக்காது, அலை பாய்ந்து கொண்டிருக்கும். அச்சிந்தனையை நாம் கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழி, என்ன செய்ய வேணும், எவ்வாறு செய்யலாம் என்பதையெல்லாம் நான் சொல்லுவேன். முதல்ல நாங்கள் இதை பற்றி பார்த்துட்டு சிந்தனையை கட்டுப்படுத்தலாம், என்ன பயிற்சி செய்யலாம் என்பதையெல்லாம் பார்ப்போம். உள்ளத்தில் தொடர்ந்து நிலை பெறும் சிந்தனைகள் தான் மனப்பான்மையாக மாறுகின்றது. வெற்றி என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்கும் மனச்சித்திரங்களே வெற்றி சிந்தனை. இது மீண்டும் மீண்டும் பதிவாகும் போது வெற்றி மனப்பான்மையாக மாறுகின்றது. நீங்கள் விரும்பினால் மனச்சித்திரத்தை மாற்றி ஆழ்மனம் கட்டளை உங்களுக்கு கை கொடுக்கும். ஆழ்மன கட்டளை மூலம் மனச்சித்திரங்கள் மூலமும் வெற்றி மனோபாவத்தை உருவாக்கிட முடியும். நீங்கள் ஆழ்மன சக்தியை பெருக்கிக் கொண்டால் உழைப்பில் ஒரு பங்கு குறைந்தாலும் விளைவு 10 மடங்காக உயர்ந்திட முடியும். கடும் உழைப்பிற்கு ஈடு இணை இல்லை என்பதை, ஆழ்மனத்திற்கு ஈடு இணை இல்லை என்ற புது பழமொழியை புரிந்து கொள்ள. ஆழ்மன சக்தியை உருவாக்க ஒரு பயிற்சி இருக்கு, அதை பேர் சொல்ல முதல்ல வடிவக்கலங்கோ இடையில சொல்லுவேன். ஆழ்மனத்தை ஒரு தேவதை என்றே கூறலாம். அது ஆற்றல் மிக்க தேவதை, உங்களுக்கு விசுவாசமான தேவதை. நீங்கள் கேட்பதை பெற்று தரும் சக்தி உண்டு, நினைப்பதை நடத்தி தரும். ஆக அது தேவதையோ அரக்கனோ என்பது நீங்கள் கொடுக்கும் கட்டளையை பொறுத்தது, உங்களின் சிந்தனையை பொறுத்தது. உங்கள் கட்டளையின் எண்ணம் முரண்பட்டு கொண்டிருந்தால் கிடைப்பதும் முரண்பாடாகவே அமையும். கிடைக்கையும் விதமாகும். ஒவ்வொரு அடிக்கடி ஒவ்வொரு சிந்தனைகளை வைத்துக்கொண்டு மாறி மாறி யோசித்துக் கொண்டு இருப்பது எதுவுமே நடக்காது. உங்களின் ஆழ்மன சக்தி பெருகிவிட்டால் நீங்கள் நினைத்ததை விரும்பியவாறு அடைய முடியும். நீங்கள் நினைப்பதை விரும்பியவாறு அடைய முடியும். நம்பிக்கையோடு கொடுத்து அடையப் போகின்றோம். எவ்வாறு அடையலாம்? நினைத்ததை நினைத்தபடியே அடைய முடியும். வேண்டியதை விரும்பியபடியே பெற முடியும். ஒரு குறிக்கோளுக்கான கட்டளையை மட்டும் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். ஒற்றே ஒரு குறிக்கோள் தான் உங்களுக்கு இருக்கணும். அந்த கட்டளையை முதல்ல செய்து கொள்ளுங்க. என்னத்தை அடைய வேணும் என்றதை அந்த கட்டளையை தெரிவு செய்து கொண்டு நான் சொல்ல போறதை மடிவா முழுமையா கேட்டு என்ன செய்யணும் அதை ஒவ்வொரு நாளும் செய்துவாங்க. தெரியும், முழுமையா கேளுங்க. நீங்கள் ஒற்றே ஒரு சிந்தனை, ஒரே ஒரு குறிக்கோளை தெரிவு செய்து கொள்ளுங்கள். எதை அடையணுமோ அதை. மற்ற விருப்பு வெறுப்புகள் ஆசைகளை விலக்கி வைத்து விட்டு ஒற்றை ஒரு சிந்தனை, ஒரே ஒரு குறிக்கோளை தெரிவு செய்து கொள்ளுங்கள். உறங்குவதற்கு முன் வடிவக்கலுங்க என்ன செய்யணும் என்று நான் சொல்ல போறேன். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கேளுங்க. இது வசிரஜி பிரெயின் சேனல், யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கேளுங்க என்னென்று செய்யணும் என்று சொல்றேன். உங்களின் குறிக்கோள்
ஒரு குறிக்கோளுக்கான கட்டளையை மட்டும் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். மற்ற விருப்பு வெறுப்புகளை ஆசைகளை விலக்கி வைத்துவிட்டு உறங்குவதற்கு, அதாவது நித்திரை கொள்வதற்கு உறங்குவதற்கு முன் படுக்கையில் சம்மணமிட்டு, இந்த படத்தில் இருக்கிற போல சம்மணமிட்டு தியானத்திற்கு அமர்வது போன்று அமருங்கள். சம்மணமிட்டு தியானத்துக்கு அமர்வது போல இந்த படத்தில் இதை காட்டுறேன். இதை போல அமரணும். சம்மணம் விட்டு தியானத்துக்கு அமர்வது போல் அமருங்கள். தியானத்துக்கு அமர்வது போல் அமரணும். சுவாசத்தில் ஆழ் மனதை முழுவதையும் கவனத்தில் குவித்தல் எண்ண அலைகள் அடங்கும். உங்களின் மனதையும் சுவாசத்தையும் ஒருநிலைப்படுத்துங்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆழ்மன கட்டளையை உணர்ச்சியுடன், ஒளி நயத்துடன், உதட்டசைவுடன் உருவேற்றுங்கள். உங்கள் குறிக்கோள் நிறைவேற்றிவிட்டது போன்ற நிலையை மனச்சித்திரமாக கற்பனையில் காண்க. இதனை உறங்குவதற்கு முன்பு, உறங்கி எழுந்த பின்னும், எழும்பி கட்டில விட்டு வந்துடாம எழுந்து இதே போலவே அமர்ந்து தினமும் 30 நிமிடங்கள் இரவு படுக்க முதலும் நித்திரையால் எழும்பியவுடான 30 நிமிடங்கள் இந்த கட்டளையை செய்யுங்கள். என்ன மாதிரி செய்யணும் என்று நான் வடிவா சொல்றேன். கட்டளை கொடுத்தால் உங்கள் ஆழ்மனம் அற்புதமாக செயல்பட தொடங்கிவிடும். ஆழ்மனம் என்பது ஐம்புலங்கள் அறிய இயலாதது. ஆனால் அதன் விளைவை ஐம்புலங்களால் அறிய முடியும். ஆழ்மனத்தின் விளைவை ஐம்புலங்களால் அறிய முடியும். நிறைவேறப் போகிறது என்ற நம்பிக்கையுடன் கட்டளை கொடுங்கள். அப்போது ஆழ்மனத்தின் அற்புத சக்தி வெளிப்படும். ஆழ்மன கட்டளையை குறிக்கோளுக்கும் தேவைக்கு தக்கபடி நீங்களே உருவாக்கிக் கொள்ளலாம். உருவாக்கிய கட்டளைகளை உங்கள் சுய கருத்தேற்றம் செய்யும் போது வெற்றி உங்களை அடையும். வாழ்க்கை என்பது நம் எண்ணத்தால் உருவாக்கப்படுகின்றது. எண்ணத்திற்கேற்ப வாழ்க்கை. எண்ணம் என்பது தொடர்பான சித்திரம். எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் செயல் ஆகிறது, செயல் பழக்கம் ஆகிறது, பழக்கம் வழக்கமாகிறது, வழக்கம் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றது. ஆழ்மனக்கட்டளை, மனச்சித்திரம் இவ்விரு உத்திகளையும் ஒரே சமயத்தில் தொடர்ந்து பயன்படுத்துவோம். உங்கள் மனோசக்தி பெருக்கம் அடைகின்றது. சிந்தனையில் இருந்து செயல் புறக்கின்றது. மனதின் எண்ணம் செயலும் ஊக்கம் எண்ணம் தினம் பெறும்போது உங்களின் வெற்றியாக முடிகின்றது. ஆழ்மனக்கட்டளையை மனச்சித்திரமும் சேர்ந்து தியானம் தவம் எனப்படுகின்றது. தவ வலிமையால் நம் முன்னோர்கள் நம்பவியலாத அற்புதமான சாதனைகளை செய்தனர் என்பதை நாம் அறிவோம். ஆழ்மனக்கட்டளை கொடுக்கும் போதே அதற்கேற்ப மனச்சித்திரம் வரைவதன் மூலம் நீங்கள் அற்புதங்களை நிகழ்த்துபவர்களாக மாறுவீர்கள். சரியோ? தியானம் செய்யும் போது உங்களது நம்பிக்கை ஒரு மந்திர சக்தியாகவோ, ஆழ்மனது எது ஆழமாக பதிவு செய்கின்றதோ அது பல மடங்கு உத்வேகத்துடன் செயல்பட்டு வெளியே வரும். அந்த ஆழ்மனது நீங்கள் எதை ஒன்றை மட்டும் நடுவே கூடுதலாக நினைக்கிறீர்களோ, நான் சொல்ல போகும் தியானத்தின் போது அதை மட்டும், அந்த ஒரு குறிக்கோளை மட்டும் நினைத்து கொண்டு செய்யுங்கள். ஆழ்மனது அதை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கும். அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள். நான் சொல்லுவது போல வடிவாக கேட்டு செய்யுங்கள். சப்பானை ஒட்டி இரவு படுக்கும் போது, உறங்கும் முன்னும் உறங்கி எழும்போதும் எழுந்து உடனே போகாமல், உறங்கும் போதும் சரி எழும்பும் போதும் சரி சப்பானி கொட்டி கட்டிலில் இருக்கும். இவ்வாறு நேராக நிமிர்ந்து சப்பானி கொட்டி கைரண்டையும் இவ்வாறு வைத்தபடி நேராக நிமிர்ந்திருந்து, முதலில் நோமலாக இருந்து நேராக இருங்கள். இருந்து கொண்டு முதல்ல நான் உங்களுக்கான ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் முதல்ல ஒரு நேரம் சொல்லுங்க. மனசுக்குள்ள சொல்லுங்க. கொஞ்ச நேரம் சொல்ல விட்டிக்கு நான் சொல்ற போல செய்கிற போல உங்களோட மூச்சை உள்நோக்கி இழுத்து மெல்லமா வெளியில விடுங்க. வெளிநோக்கி இழுத்து உள்ளுக்குள்ள விடுங்க. அப்படி கொஞ்ச நேரமா மூச்சு பயிற்சி கொடுங்க. கொடுக்கும் போது உங்கள் மனதில் அந்த ஒரு குறிக்கோள் மட்டுமே இருக்க வேண்டும். பேர்ந்து ஓம் ஓம் அந்த ஒளி உங்களுக்கு வரும். அதாவது மூச்சு பயிற்சி செய்யும் போது இந்த ஓம் அந்த ஒளிவர்
அப்போது நீங்கள் நினைப்பது இவ்வாறாக உறங்கும் முன்னும் 30 நிமிடமும் உறங்கி எழும்பும் போதும் எழுந்திருந்து நீங்கள் செய்யுங்கள். அது ஓமன்ற ஒளி பெரிதாக வரணும் இல்லை, சாதுவா உங்களோட மூச்சுல கேட்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க எல்லாத்தையும் நீங்க எதை நினைக்கிறீர்களோ அந்த ஒளி கேட்கும். அதை மனதில் நினைத்து கொண்டு மூச்சு உள்ளெடுத்து வெளிவிடுவதும் வெளியெடுத்து உள்ளே விடுவதுமாக 30 நிமிடம் உங்களால் முடிந்த அளவுக்கு 30 நிமிடம் செய்யுங்கள். செய்துவிட்டு இல்லாட்டி உங்களால் முடியாவிட்டு ஒரு இல்லாம செக் பண்ணி வச்சாதும் ஒரு 35 நிமிடத்துக்கு இல்லாம செக் பண்ணி வச்சுட்டு அப்படி இருந்து மூச்சை உள்ளெடுத்து வெளியே விட்டு வெளியே எடுத்து உள்ளே விடுவதன் மூலம் உங்களுக்கு நினைப்பதெல்லாம் நடப்பது மட்டுமில்லாமல் நல்ல ஒரு உறக்கமும் நல்லொரு சிந்தனையும் நல்லொரு தெளிவான எந்த நோயற்ற வாழ்க்கையும் நீங்க நினைப்பதை நீங்கள் என்னத்தை நினைக்கிறீர்களோ எதை நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் நினைக்கணும். பல சிந்தனைகள் நடக்காமல் ஒரே ஒரு குறிக்கோளை நினைத்துக் கொண்டு செய்யும் போது பின்னர் உங்கள் மனதும் தெளியும். பல சிந்தனைகள் இல்லாமல் நான் நல்ல வருவேன் இல்ல வரமாட்டேன் இல்ல வருவேன் இல்ல வரமாட்டேன் இது நடக்காது நான் எனக்கு மனம் சம்பாதிக்க முடியும் இல்ல நான் கடன் வந்துடும் இப்படி என்று நினைக்காம உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி இவ்வாறு செய்யும் போது விடியவண்ணை ஒளிம்பியும் கட்டில இருந்து 30 நிமிடம் செய்து போகும்போதும் பகல் முழுக்க உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைவதுடன் நீங்கள் குறிக்கோளை நோக்கி முயற்சியின் நம்பிக்கையும் வைப்பதன் மூலம் உங்கள் குறிக்கோளை நோக்கி எந்த தடையும் இல்லாத நேரம் உங்களுக்கு உங்களின் மனமும் குழம்பாக நீங்கள் சென்று அடைவீர்கள். மனது ஒருநிலைப்பட்டு உங்கள் ஒரே ஒரு இலட்சியம், அந்த இலட்சியத்தை அடைந்தே வெகு விரைவில் அடைந்தே தீவீர்கள். அது பணமாக இருந்தாலும் சரி, பணமாக பெற வேண்டுமென்றால் தொழில் ரீதியாக நீங்கள் முன்னேறி பணத்தை சம்பாதிப்பீர்கள். இல்லை கல்வியில் ஒரு சட்டத்திறனியாகவோ இல்லாட்டி வைத்தியராகவோ இதாக வர நினைக்கிறீர்களோ அதை நினைக்கும் போது அதுவாகவே வரணும் என்ற வெறி கொண்டு படித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். அதுவே ஆழ்மனது அந்த சிந்தனை மட்டும் நினைக்கும் போது அந்த சிந்தனையை உங்களுக்கு தொடர்ந்து அது சொல்லிக்கொண்டே இருக்கும். உங்களை அதை நோக்கி செல்ல வைக்கும். எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள்.